வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக், எல்லாருமே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு விஷயம். அது என்னென்னா, சனி பகவான் அதாவது 7.5 சனி நடக்கிறப்ப என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ 7.5 சனினா என்ன, அதை பற்றின ஒரு புரிதல் கொடுத்துட்டு அது எல்லாருமே பயப்படணுமா அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். சரி, 7.5 சனினா என்னன்னா, இப்போ நம்மளுடைய ஜென்ம ராசின்னு இருக்கும் இல்லையா, சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறதோ அதான் ஜென்ம ராசி. இந்த ஜென்ம ராசிக்கு 12ஆம் வீடு ஜென்ம ராசி, 2ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் அந்த காலகட்டங்கள் தான் 7.5 சனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம உதாரணத்திற்கு ஒருத்தர் மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருக்கு சனி பகவான் மீனத்துலேயும் அதே சமயம் மேஷம் மற்றும் ரிஷபம் இந்த 3 இடங்கள்லையும் அந்த சஞ்சாரிக்கும் அந்த காலகட்டம், அந்த சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் மொத்தம் 7.5 வருஷம் வரும். சரிங்களா? இதுதான் 7.5 சனின்னு சொல்லி சொல்கிறோம். இதை பார்த்து எல்லாரும் பயப்படணுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறப்போ முதல்ல ஒரு ஜாதகருக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறப்ப என்னென்ன மாதிரியான சிந்தனைகள் வரும்? சரிங்களா? இப்போ மேஷத்திலே சனி பகவான் இருக்கிறார். அப்போ அந்த ஜாதகருக்கு புத்தியில் எண்ணத்தில் ஒரு மந்த நிலை வரும். அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை ஸ்லோவாக செய்வாங்க, சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். இது ஜென்ம ராசிக்கு 2ஆம் வீட்டில், அதாவது இப்போ மேஷம் ராசின்னு வச்சுக்கோங்களேன், 2ஆம் வீடுனா ரிஷபத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அவங்களுடைய பேச்சு கொஞ்சம் நல்ல சுப பேச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் யாரு கூடயாவது சண்டை போட்டுக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சரிங்களா? அதே போல் வருமானத்தில் ஒரு தடை வர்றதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் பாவகம்ங்கிறது வருமானம்ங்கிற மாதிரியான விஷயம் இல்லையா? ஸோ இதெல்லாம் அந்த பலன்கள்லாம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது அவங்களுடைய ஜென்ம ராசி. உதாரணத்துக்கு மேஷம் நம்ம உதாரணம் தான் வச்சுருக்கோம். அந்த மேஷத்திற்கு 12ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கிறப்போ என்ன பலன்கள் நடக்கும்னா, விரயம், நிறைய அலைச்சல், தேவையில்லாத அலைச்சல் வரும். ஏதாவது ஒரு அசுப காரியங்களில் பங்கேற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் அதோடைய பலன்கள், மேஜரான அதோடைய பலன்களாக ஜாதகர் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இது எல்லாருமே அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி கிடையாது. இதை பார்த்து எல்லாரும் பயப்படணுமானா அப்படி கிடையாது. யாருடைய லக்னங்களுக்கு சனி பகவான் சுபராக இருக்கிறாங்களோ, சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு சுபத்தன்மையோடு இருக்கோ, அவங்க யாருமே இதுக்கு பயப்பட வேண்டாம். மற்றும் சனி அப்படியே சுபரா இல்லைன்னா கூட உங்களுக்கு சனி பகவானுடைய தசையோ புக்தியோ நடந்துட்டு இருந்தா மட்டும்தான் நீங்க இது போன்ற பலன்களை அனுபவிப்பீங்க. சரிங்களா? அதனால மற்றவங்க யாரும் இதை பார்த்து எல்லாருமே பயப்பட வேண்டாம்.